நம்ம வந்து ஆரஞ்சு பழம் வாங்கி வச்சுருக்கோம். இது ஆரஞ்சு பழ சீசன். இப்போ வந்து நம்ம ஆரஞ்சு மிட்டாய் செய்வோம். இந்த ஆரஞ்சு பழத்தை புழிஞ்சு நல்லா ஒரு ஆரஞ்சு மிட்டாய் செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம அறுத்து எடுத்துக்கணும். இப்படி சாறு புளியறதை வச்சுக்கிட்டு இது வந்து நம்ம புளியறதுக்கு ஈஸியாக சாறு வந்துடும். நம்ம இந்த மாதிரி புளிஞ்சிருக்கோம். பழத்தை புளிஞ்சு வச்சுருக்கோம். இப்போ வந்து இதில் வடிகட்டும். இதில் வந்து இந்த சக்கை மாதிரி கிடக்கும். நம்ம செய்ய போகிறது மிட்டாய், ஆரஞ்சு மிட்டாய். அதனால் இதெல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்துக்கிறணும். இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறணும். இதே ஒரு 5-6 பழத்தோட சாறு. தண்ணி நம்ம ஒரு பொட்டு சேர்க்கக்கூடாது, தண்ணியே சேர்க்கலை. நம்ம வந்து ஆரஞ்சு மிட்டாய் செய்கிறதுக்கு சீனி போட்டுக்கிறோம். நம்ம ஆரஞ்சு பழத்தை புழிஞ்சு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் சாறு, அதை நம்ம இதில் ஊற்றிக்கிறோம். நல்லா வடிகட்டி வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம ஒரு எலுமிச்சம்பழத்தை வெட்டி வச்சுருக்கோம். இதை வந்து இதில் வச்சு புழிஞ்சுக்கிறோம். ரொம்ப புளியக்கூடாது, கச்சி போயிடும். இதெல்லாம் நம்ம போடுறதுக்கு காரணம் வந்து அந்த சீனிப்பாக உரைய விடாது. இப்போ நம்ம மிட்டாய் செய்கிறோம்னா அது வந்து அப்படியே இருக்கும். இல்லைன்னா அது வந்து ஒரு மாதிரி நெருன்னு மண் மாதிரி ஆயிடும். இப்போ வந்து கொஞ்சம் மஞ்சள் கலர் போட்டுக்கிறோம். அவ்வளோதான் போதும். ரொம்ப போட்டுறக்கூடாது, கொஞ்சம் போட்டிருக்கோம். இதை வந்து இப்படி கலக்கி விட்டுக்கிறோம். ஏன்னா நமக்கு ஆரஞ்சு மிட்டாய் அப்போ தான் லைட் மஞ்சளாக இருக்கும். இல்லைன்னா கலர் வந்து ஒரு மாதிரி கருப்பு கலர் ஆகிடும். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு பதம் வர்ற அளவுக்கு நம்ம வந்து அதை காய்ச்சணும். நமக்கு மிட்டாய் வந்து ஆரஞ்சு மிட்டாய் இந்த அளவுக்கு நம்ம காய்ச்சிக்கிட்டு இருக்கோம். நல்லா மஞ்சள் கணக்காக வந்திருக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணியில் ஊற்றி பதம் பார்ப்போம். அடுப்பை வந்து நம்ம குறைச்சே தான் வச்சுக்கிறணும். பதம் கரையுது. இன்னும் பதம் வரல, கரைஞ்சி ஓடுது. நல்லா கெட்டியாக வந்துருச்சு. பதம் வர்ற அளவுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம அதை பார்ப்போம். ரொம்பவும் முறியிடக்கூடாது. முறியிடுச்சுன்னா நமக்கு வந்து மிட்டாய் கரையர்னு ஆயிரும். நல்லா வலுவாகவும் இருக்கணும். இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். கரெக்டாக வந்துருச்சு. நம்ம இந்த மாதிரி தட்டு எடுத்து வச்சுருக்கோம். இந்த தட்டில் வந்து லேசாக கொஞ்சம் கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஆயில் வந்து நமக்கு மனமே இல்லாத ஆயிலாக தடவி விட்ருங்க. லேசாக கொஞ்சம் காணும். ஏன்னா நம்ம ஊற்றுனா திருப்பி தட்டுறதுக்கு அப்போ தான் சரியாக வரும். இப்போ நம்ம மொத்தத்தில் எவ்வளோ சீனி போட்டோம், எவ்வளோ ஆரஞ்சு பழ சாறு ஊற்றணும், இவ்வளோ தான் வந்திருக்கு. இப்போ வந்து இதை வச்சு அள்ளி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். நம்ம பெரிய இதில் ஊற்றினோம்னா நம்ம வந்து மிட்டாயை எடுத்து வாயில் போட முடியாது, கடிச்சு தான் திங்கணும். இதுன்னா அப்படியே முழுசாக வாயில் போட்டுக்கலாம். நம்ம வந்து மொத்தத்தில் இவ்வளோ ஊற்றி வச்சுருக்கோம் தான். நல்லா 1 மணி நேரம் ஆறட்டு. நம்ம ஆரஞ்சு மிட்டாயை வந்து காய்ச்சி ஊற்றி வச்சுருந்தோம். நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ நம்ம தட்டி எடுத்து பார்ப்போம். நம்ம இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கிடுச்சுன்னா நம்ம பிளமா தட்டினோம்னா இந்த அச்சு வந்து உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம கத்தியை வச்சு இப்படி லேசாக குத்தி எடுப்போம். 2 சைஸாக செஞ்சுருக்கேன் மிட்டாய். இது வந்து ஆரஞ்சு மிட்டாய் நம்ம செஞ்சு முடிச்சாச்சு வீட்டிலையே. இந்த மாதிரி நீங்களும் ஆரஞ்சு பழம் வாங்கினீங்கன்னா ஒரு 4 பழம் 5 பழம் புழிஞ்சோம்னா மிட்டாய் செஞ்சு வச்சுக்கலாம். ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்ம காரமாக ஏதாவது சாப்பிட்ற போது சோறோ குழம்போ கிரேவியோ உரப்பாக இருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு நமக்கு ஒரு மாதிரி உரப்பாக இருக்கும். அந்த நேரத்துக்கு ஒரு மிட்டாய் எடுத்து நம்ம வாயில் ஒதுக்கிக்கலாம். ஒரு டப்பாவில் போட்டு வச்சிடணும். மிட்டாய் வந்து இலக்கமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும், ஆனால் இலக்கமாக இல்லை. இப்போ வந்து அப்படியே உங்களுக்கு இலக்கமாகி வந்துருச்சு மிட்டாய் அப்படின்னா சீனியை கொஞ்சம் தூள் பண்ணி மிக்சியில் அரைச்சிக்கிட்டு தூவி விட்ருங்க. மாவு மாதிரி தூவி விட்டிங்கன்னா அதை பிடிச்சிக்கணும். அப்போ நமக்கு சீனி தான் மேலே ஒட்டிக்கிட்டு இருக்கும். அந்த பிசு சுத்தமாக கையில் ஒட்டாது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு டப்பாவில் செஞ்சு போட்டு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கி விட்ருங்க.